முடிவாக அவருடைய பாத தண்டையில் இந்த பரிசுத்த மணித்துளிகளில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் நமக்கு பாராட்டியிருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். நம்முடைய சிரங்களை தாழ்த்தி நம்முடைய தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன் தேவனுடைய வழிநடத்துதலுக்காக நாம் காத்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, இந்த பரிசுத்தமான மணித்துளில் பரிசுத்தமான வார்த்தைகளை தேவரீர் நாங்கள் தியானிப்பதற்குள்ளதாக பரிசுத்த ஆவியானுடைய துறையில் இருந்த நேரத்தில் எங்களுக்கு தந்தருளும்படியாகவும், இந்த நாளின் தியானம் எங்களை ஒரு படி மண்டை கிட்டி சேர்க்கக்கூடிய அளவிற்கு அமையப்பெறும்படியாகவும் எங்களை ஆசீர்வதிக்க பார்த்து எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை ஏற்றுக்கொள்ள வழிநடத்தும் கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கின்றோம். எங்கள் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமேன். இஸ்ரவேல் குடும்பத்தில் முதலாவது பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைக்கு ஒரு மேன்மை பாராட்டப்படும். அந்த மேன்மைத்தான் சேஷ்ட புத்திரம், சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லுவார்கள். It is the inherited leadership of the family, and it's the judicial authority of the father. மூத்த மகன் என்பதால் பெறக்கூடிய குடும்பத்தின் தலைமை பொறுப்பு தன் தகப்பனுக்கு அடுத்து சட்டப்பூர்வ உரிமை பெற்றவனாக குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு பெரும் ஸ்லாக்கியம். இதுதான் சேஷ்ட புத்திர பாகம். இந்த சேஷ்ட புத்திரனுக்கு அந்த குடும்பத்தின் பூர்வீக சொத்தில் 2 பகுதி அளிக்கப்படும். தகப்பனுக்கு பிறகு குடும்பத்தின் மீதான தலைமை பொறுப்பை அவன் ஏற்கவும், சகோதரர்கள் மீதான ஆளுமையை அவன் பெற்றுக்கொள்ளவும் இந்த சேஷ்ட புத்திரம் அவனுக்கு ஒரு முதன்மை ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது. குடும்பத்தின் ஆசாரிய பொறுப்பை தன்னுடைய தகப்பனுக்கு பிறகு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாக்கியம் அவனுக்கு உண்டு. He is the spiritual leader of the family. அதற்கான விசேஷித்த ஒரு ஆடையும், a special dress, garment was given to him. In the line of Adam's royal generation, Abraham was 20th and Isaac was 21st, Jacob 27 in the place of issue. ஆபிரகாமுடைய அந்த ராயல் சந்ததியில், ஆபிரகாமுடைய ராயல் சந்ததியில் ஆபிரகாம் 20வது தலைமுறையாகவும், ஈசாக்கு 21வது தலைமுறையாகவும், யாக்கோபு 21வது தலைமுறையாகவும், இந்த 22வது தலைமுறையில் யாக்கோபு வந்து சேருகின்றான். யாருடைய இடத்தில் என்றால் ஏசாவினுடைய இடத்தில். ஆதாமின் வம்சாவழியில் ஆபிரகாம் 20ம், ஈசாக்கு 21வதும், குடும்பத்தின் சேஷ்ட புத்திரனாகிய ஏசா 22வது முறையாக வரக்கூடிய நிலையில் அந்த குடும்ப தலைமகனாக அவன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் யாக்கோபு 22வது தலைமுறையாக வேதத்தில் பதிக்கப்பட்டிருக்கின்றான். எப்படி யாக்கோபு வம்சாவழியில் தலைமையாக 22வது வம்ச தலைவனாக ஒரு உன்னதமான இடத்தை பெற்றான் என்பதுதான் இந்த நாளில் நாம் தியானிக்கக்கூடிய ஒரு வேத பகுதி. கிமு 1900 ஈசாக்கு பிறந்தான். அவனுக்கு 40 வயது ஆகும் பொழுது அவன் ரெபெக்காலை மணமுடித்தான்.
அந்த இருவருக்கும் 20 வருடங்கள் கழித்து இரட்டையர்கள் பிறந்தார்கள், ஏசா, யாக்கோபு. இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பெறுவதில் பிறப்பின் அடிப்படையில் ஏசாவானவன் உறவை பெற்றவனாக அங்கு காணப்பட்டான். இருந்தும் அவன் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணினபடியினால் அதை பெற வேண்டும் என்று ஆர்வத்தோடும் அதை பெற வேண்டும் என்ற ஏக்கத்தோடும் காத்திருந்த அந்த யாக்கோபிற்கு அது சென்று சேர்ந்தது. எப்படியாகிலும் தான் முதலாவது பிறக்க வேண்டும், எப்படியாகிலும் தான் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பெற வேண்டும், அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பெறுவது நிமித்தமாக மேசியாவின் அந்த வம்சாவளிக்கு தான் வர வேண்டும் என்ற ஏக்கமும் தாக்கமும் யாக்கோபினுடைய வாழ்க்கையில், அவனுடைய மனதில் அவன் பிறக்கும் பொழுதே வந்தது என்று வேதம் சொல்லுகின்றது. Both were called. Esau and Jacob were called, but Jacob alone responded to the call through faith. விசுவாசத்தின் அடிப்படையில் அழைக்கப்பட்ட அந்த இருவரில் ஒருவனாகிய யாக்கோபு தான் என்ன செய்ய வேண்டுமோ அந்த உத்தரவை பரலோகத்திற்கு அவன் கொடுத்தான். இருவரும் அழைக்கப்பட்டாலும் தன்னில் காணப்பட்ட அந்த விசேஷித்த பக்தி வைராக்கியம், தன்னில் காணப்பட்ட அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் யாக்கோபு ஏசாவை முந்திக் கொண்டான். சேஷ்டபுத்திர பாகத்தின் மேன்மையை அறிந்த யாக்கோபு அதை பெறுவதற்கு தன் தாயின் கருவறையிலேயே தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகின்றது. இரட்டையர்களாக பிறந்த இந்த ஏசாவும் யாக்கோபும் ஒருவன் மந்தை மேய்ப்பவனாகவும் மற்றொருவன் வேட்டை ஆடுபவனாகவும் காணப்பட்டார்கள். இந்த வேதத்தின் பகுதியை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் வேட்டையாடி மிகவும் களைத்து பசியோடு வந்த அந்த ஏசாவிற்கு முன்பதாக சிகப்பான கூழ் ஒன்றை காய்ச்சி அவனுக்கு முன்பதாக அமர்ந்திருந்தான் அந்த யாக்கோபு. பசியோடும் தாகத்தோடும் மிகவும் இளைத்து போனவனாக வந்து கொண்டிருந்த ஏசா அந்த கூழை பார்த்த மாத்திரத்தில் தானே ஏசா தன் பசியை போக்க எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்டான். எதற்காக அந்த நாள் அந்த நிமிடம் வரைக்கும் யாக்கோபு காத்திருந்தானோ அந்த சமயம் பார்த்து காத்திருந்து யாக்கோபு எதை கேட்க வேண்டுமோ அதை அவனிடத்தில் கேட்டான். எதை யார் அதிகமாக நேசித்தார்களோ, அது யாருடைய ஆர்வமாக அவர்களில் காணப்பட்டதோ அதை அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இவன் கூழை கேட்டான், அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை கேட்டான். ஒருவன் சேஷ்டபுத்திர பாகத்தின் மேன்மையை அறிந்து அதை பெறுவதற்கு துடித்துக் கொண்டிருந்தான். மற்றொருவன் ஒருவேளை கூழிற்காக அதை விற்பதற்கும் தயாராக இருந்தான். எப்பொழுதும் தன்னோடு இருக்க போகின்ற குடும்பத்தின் மேன்மையாக கருதப்பட்டிருக்கின்ற ஒரு குடும்பத்தின் முதலாவது பிறக்கக்கூடிய ஆண் மகனுக்கு பாராட்டப்படுகின்ற ஒரு மேன்மை என்ற நிலையில் வைத்து யுக நெடுகளும் காக்கப்பட்ட அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை ஒருவேளை கூழுக்காக அவன் விற்று போட்டான். ஒரே வேளை கூழிற்காக சேஷ்டபுத்திர பாகத்தின் மூலம்
அவனுக்கு இருக்கக்கூடிய குடும்பத்தின் மீதான ஆளுமை, பொறுப்பு, மேன்மை, தனக்கு பின் வரக்கூடிய அந்த சந்ததியின் மேலான உரிமை, அனைத்தையும் இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்கிறது? ஒருவேளை கூழிற்காக விற்று போட்டான். He not only sold his birthright, he sold it in the name of the Lord. தேவனுடைய நாமத்தினால், தேவனுடைய சமூகத்திற்கு முன்பதாக அவன் அதை விற்று போட்டான். என்ன சொல்லுகின்றான்? ஆதியாகமத்தின் புத்தகம் 25வது அதிகாரம் 32வது வசனத்தில், இதோ நான் இப்பொழுது சாகப் போகின்றேன், பசிக் கொடுமையினால் நான் இப்பொழுது சாகப் போகின்றேன். நான் மரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதற்கு? தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் பசியினால் மரித்திருந்தாலும் சிரேஷ்ட புத்திர பாகத்தின் மூலமாக வந்திருக்கக்கூடிய தேவனுக்கு பிரியமானவர்களே, அவனுடைய அந்த மேன்மை அவனுடைய அடுத்த தலைமுறையை சென்று சேர்ந்திருக்கும். அவன் அந்த கூழை சாப்பிட்டும், அந்த கூழை சாப்பிடுவதாக பிழைத்தும் ஒரு பிரயோஜனமே இல்லை என்று வேதம் சொல்லுகின்றது. Who is the supplanter? Who is the real cheat? யார் ஏமாற்றுக்காரன்? ஏசாவா, யாக்கோபா? இந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தை விற்ற பிறகு 20 வருடங்கள் கடந்து போயிற்று. ஈசாக்கு தன்னுடைய 80வது வயதில் முதிர் வயதான பிறகு, அவருடைய கண்கள் இருள் அடைந்த அந்த நாட்களில், சிரேஷ்டபுத்திர பாகத்தின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டிய ஆசீர்வாதம் வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த சூழலில் ஈசாக்கு அதற்குரியவனாகிய முதலாவது தனக்கு பிறந்த அந்த ஏசாவை முறைப்படி அழைக்கின்றான். தேவனுக்கு பிரியமானவர்களே, முறைப்படி தான் கொடுக்க வேண்டிய அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை, முறைப்படி அவன் கொடுக்க வேண்டிய அந்த முதலாவது பிறந்த அந்த ஃபர்ஸ்ட் பார்னுக்கு, சிரேஷ்ட புத்திரத்தை தன்னுடைய கரத்தில் ஏந்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த முதலாவது மகனுக்கு வழக்கப்படி அவன் பாராட்ட வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை பாராட்டும்படியாக அவனை அழைக்கின்றான். சிரேஷ்டபுத்திர பாகத்தின் மேன்மையை அதை விற்கும் பொழுதும் ஏசாயா உணரவில்லை. ஈசாக்குக்கு முன்பதாக அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை தான் பெற்றுக் கொள்ளும்படியாக அவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய அந்த நேரத்திலும் அந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தினுடைய மேன்மையை அவன் அறிந்து கொள்ளவில்லை. ஈசாக்கு ஏசாவை சிரேஷ்டபுத்திர பாகத்தின்படி ஆசீர்வதிக்க அழைத்த பொழுது அதைத்தான் யாக்கோபிற்கு 20 வருடங்களுக்கு முன்பதாகவே விற்று போட்டேன் என்ற அந்த உண்மையை அவன் ஈசாக்கிற்கு கூறவில்லை. அவன் ஈசாக்குக்கு முன்பதாக ஒரு பொய்யனாக, தேவனுடைய நாமத்தினால் விற்று போட்ட சிரேஷ்டபுத்திர பாகம் அவனிடத்தில் இல்லை என்ற உண்மையை அவன் அவரிடத்தில் கூறவில்லை. ஈசாக்கிடம் அவன் பொய்யனாக நின்றான். ஈசாக்கிடம் உண்மையை மறைத்தவனாக நின்றான். ஈசாக்குக்கு முன்பதாக தான் அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை பெறும்படியாக ஒரு தவறான நிலையில் அவனுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தான். சிரேஷ்டபுத்திர பாகம் அவனுடைய கரத்தில் இல்லாமலேயே அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை அவன் எப்படியாகிலும் தன்னுடைய தகப்பனுடைய கரத்திலிருந்து தட்டி செல்ல வேண்டும் என்று, பறித்து செல்ல வேண்டும் என்று அவன் ஆசித்தான். எத்தனாக ஏசா
ஈசாக்குக்கு முன்பதாக நின்றான். He was standing before his father Isaac as the supplanter, cheat. Before Isaac, only Esau stood as the supplanter. ஏமாற்றுவனாக அவன் காணப்பட்டான். இப்போதும் ஏசா ஈசாக்குக்கு முன்பாக நிற்கும் பொழுது சிரேஷ்டபுத்திர பாகத்தினுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூவை, அதில் அடங்கி இருக்கக்கூடிய ஆன்மீக மேன்மையை, பரிசுத்த மேன்மையை அவன் உணர்ந்தவனாக அங்கு நிற்கவில்லை. அவனுடைய அந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சமுதாய அந்தஸ்தை, பொலிட்டிக்கல் வேல்யூவை அவன் பெற நினைத்தானே ஒழிய அதில் அரங்கிருக்கக்கூடிய ஆன்மீக, அதில் அரங்கிருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் வேல்யூவை அவன் எதிர்பார்த்து அவனிடத்தில் இருக்கவில்லை. அதை விற்கும் பொழுது அவன் அதனுடைய ஸ்பிரிச்சுவல் வேல்யூவை அவன் உணரவில்லை. ஈசாக்குக்கு முன்பதாக நிற்கும் பொழுதும் அதை உணரவில்லை, விற்கும் பொழுதும் அதை உணரவில்லை. ஈசாக்குக்கு முன்பதாக நிற்கும் பொழுதும் அவன் உணரவில்லை. He wanted only the social and political value of birthright in worldly sense. உலகத்தின் அடிப்படையில், உலகத்தின் மேன்மைக்கடுத்த காரியங்களின் அடிப்படையில் அந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தின் சமுதாய அந்தஸ்தை தான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவன் ஈசாக்குக்கு முன்பதாக ஏசா நின்றான். He wanted only an external value. He wanted only the external blessings, not based on his already sold birthright. ஏற்கனவே விற்று போட்ட அந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டிய அந்த ஆசீர்வாதத்திற்காக அவன் நிற்கவில்லை. அவன் முதல் குமாரன் என்பதனால் இந்த சமுதாயத்திற்கு முன்பதாக அவன் மேன்மையான நிலையில் நிற்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக, அந்த சோசியல் வேல்யூவுக்காக அவன் என்ன செஞ்சான்? ஈசாக்குக்கு முன்பதாக அந்த ஆசீர்வாதத்திற்காக அவன் நின்று கொண்டிருந்தான். சிரேஷ்டபுத்திர பாகத்தின் ஸ்பிரிச்சுவல் வேல்யூவை, சந்ததியை தேவனுக்காக ஸ்தாபிக்க வேண்டும் என்ற அந்த பொறுப்பை உணராதவனாக ஏசா ஈசாக்கின் முன்பாக காணப்பட்டான். யாக்கோபு அதை உணர்ந்தவனாக, யாக்கோபு அதனுடைய ஸ்பிரிச்சுவல் வேல்யூவை உணர்ந்தவனாக என்ன செய்தான்? தன்னுடைய பிறப்பின் பொழுதே அவன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டான். ஆசீர்வாதத்தை இப்பொழுது ஏசாவிற்கு முன்பதாக நிற்கக்கூடிய, ஈசாக்கிற்கு முன்பதாக நிற்கக்கூடிய அந்த ஏசா தகுதி உள்ளவனாக, தகுதி இல்லாதவனாக காணப்பட்டார். ஏசாவுக்கு முன்பு ஈசாக்கிற்கு முன்பதாக நிற்கும் பொழுது அந்த ஈசாக்கு அவனிடத்தில் எந்த ஆசீர்வாதமும் இல்லாமல் வெறுமையாக நின்று கொண்டிருந்தான். What is the real face of issue? ஏசாவினுடைய உண்மை முகம் என்ன? இந்த ஏசாவினிடத்தில் அந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தினுடைய மேன்மை தெரியல, அதன் மீதான ஆர்வம் அவனுக்கு இல்லாமல் இருந்தது. முதலாவது, அந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தை அவன் என்ன செய்தான்? தேவனுடைய நாமத்தில், தேவனுடைய சமூகத்தில் அவன் யாக்கோபிற்கு விற்று போட்டான். எதற்காக அவன் விற்று போட்டான்? ஒரே வேலை, கூழிற்காக. ஒருவேளை அந்த நாளுடைய அந்த பசியை அவன் தாங்கிக் கொண்டிருந்து அந்த யாக்கோபினிடத்தில் அவன் என்ன செய்யலாம்? புறமுதுகு காட்டி மறுபடியும் அவன் கடந்து சென்றிருப்பான் என்றால் அந்த சிரேஷ்டபுத்திர பாகவனில் தங்கி இருக்கோ.
ஆனால் அவன் ஒரே வேளை அந்த கூடிற்காக அந்த உன்னதமான வாக்கியமாகிய அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விற்று போட்டான், நிராகரித்தான். அதனுடைய மேன்மையை அவன் அறியாது போனான். தன்னுடைய தகப்பனுக்கு பிறகு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு, தன்னுடைய தகப்பனுக்கு பிறகு அந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஆன்மீக கடமைகள், அவற்றை நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு விருப்பமில்லாமல் போயிற்று. சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபிடமிருந்து விற்றுவிட்டதை கடைசி வரைக்கும் ஈசாக்கிடம் அவன் மறைத்தான். தன் தகப்பனை கடைசி வரை அவன் ஏமாற்றிக் கொண்டிருந்தான். அந்த ஈசாக்கு ஏசாவை பார்க்கும் பொழுதெல்லாம் அவருடைய கரத்தில் இருக்க வேண்டிய சேஷ்டபுத்திர பாகம் இருந்து கொண்டிருக்கின்றது என்று அவன் ஏமாந்து போனான். Esau was a cheat. He was a true supplanter. ஏமாற்றுக்காரன், அந்நிய ஸ்திரீகளை மணமுடித்தவன். அவன் தன்னுடைய வாக்கு முழுவதையும் அந்நிய ஸ்திரீகளோடையே கழித்தவன். ஈசாக்கின் குடும்பத்தை, ஈசாக்கினுடைய சந்ததியை தலைமை வகித்து நடத்திச் செல்ல வேண்டியவன் அந்நிய நுகத்தில் தன்னை பிணைத்துக் கொண்டான். இஸ்மவேல் வழியிலான அந்த எகிப்திய பாரம்பரியத்தை அவன் தழுவினான். He went back. He did not go forward. Who is Jacob? What is his face? தேவனுக்கு நன்றாக தெரியும். இந்த இரட்டையர்களில் இளையவன் தேவன் ஆபிரகாமுக்கு பாராட்டிய அந்த சந்ததி குறித்த வாக்குத்தத்தத்தில் நம்பிக்கை உள்ளவனாக இருப்பான். அவன் அதற்கு தன்னை ஒப்புக் கொடுப்பான். அவனில் அந்த ஆர்வம், ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் அவனில் இருப்பதை தேவன் அறிந்தார். Jacob embraced the faith of Abraham, whereas Esau rejected it. ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை அவன் கட்டி தழுவினான். ஏசாவோ அதை புறத்தள்ளினான். Both were called, but Jacob alone responded through the call, through the faith that he had. அவனில் இருந்த அந்த விசுவாசம், தேவன் அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தின் மூலமாக சந்ததியை பெருக்கப் போகின்றார் என்ற ஒரு நம்பிக்கை, அதில் தன்னை அவர் இணைக்க வாஞ்சிக்கின்றார் என்ற ஒரு ஏக்கம் அவனில் இருந்து கொண்டே இருந்தது. விசுவாசித்துக் கொண்டே இருந்தான். எந்த வம்சாவளியில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேசியாக வர வேண்டும் என்று பரலோக கணித்தபடி அதை விசுவாசித்து அந்த கனி தன்னுடைய வித்தில் இருந்து வர வேண்டும் என்று அவன் தன்னை ஒப்புக் கொடுத்தான், செயல்பட்டான். ஏசாவோ அந்நிய நுகத்தில் அவன் தன்னை இணைத்துக் கொண்டு தன்னை புறம்பாக்கி போட்டுக் கொண்டான். அந்த வம்சாவளி தன் மூலமாக பெற வேண்டும் என்று என்னவெல்லாம் இந்த யாக்கோப்பு செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ அதையெல்லாம் அவன் செய்வதற்கு முற்பட்டான். தான் முதலாவது பறக்க வேண்டும் என்ற அவன் கருவிலேயே அவன் செயல்பட துவங்கினான். தேவன் ஆபிரகாமிற்கும் ஈசாக்குக்கும் வாக்குத்தத்தின் சந்ததி குறித்த அந்த பிராமிஸை தன் வழியே பெற வேண்டும் என்று அவன் ஆசித்தான். பரத்தின் சித்தத்தை தன்னுடைய விசுவாசத்தின் மூலம் உறுதி செய்து கொண்ட அவன்
அதற்கான செயல்பாட்டில் ஈடுபட்டான். அதற்கான செயல்பாட்டில் அவன் ஈடுபடும் பொழுது அவன் அந்த செயல்பாட்டிற்கு தன்னுடைய தாய் தன் முகமாக இருப்பதை அவன் உணர்ந்தான். தன் செயல்பாட்டின் முடிவு ஓர் நன்மையை நோக்கியே இருக்கின்றது அவன் நினைத்தான். தான் என்னவெல்லாம் அந்த சிரேஷ்ட புத்திரத்தை பெற வேண்டும், ஈசாக்கிடமிருந்து அந்த குடும்ப ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று நினைத்தானோ அதனுடைய அதை பெறுவதற்காக அவன் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி, அதனுடைய முடிவு நன்மையை நோக்கியே இருக்கின்றது என்பதை அவன் திண்ணமாக அறிந்தவனாக இருந்தான். அந்த முயற்சி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவே இருக்கின்றது என்பதை அவன் திண்ணமாக அறிந்து வைத்திருந்தான். அதற்கான திட்டங்களையும் அவன் போட்டான். தான் எத்தனாக காணப்படுவேனே, அவனுடைய தாய் அந்த ஆசீர்வாதத்தை பெறும்படியாக அவள் ஆயத்தம் செய்து தன்னுடைய கணவனுக்கு முன்னதாக அவனை நிறுத்தி அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவனிடம் சொன்ன பொழுது அவனுடைய இருதயம் அவனில் பேசியது. நான் எப்படி என்னுடைய தகப்பனுக்கு முன்பதாக போய் நிற்பேன்? என்னுடைய சகோதரன் நிற்க வேண்டிய இடத்தில் நான் நிற்பேனா? என்னுடைய சகோதரனுக்கும் அவனுடைய உடல் வாக்கிற்கும் அவனுடைய உடலில் தோற்றத்திற்கும் எனக்கும் அதிகப்படியான அநேக வித்தியாசங்கள் உண்டே. நான் அதையும் மீறி என்னுடைய தகப்பனுடைய சமூகத்தில் நான் போய் நின்று அந்த ஆசீர்வாதத்திற்காக காத்திருப்பேன் என்றால், ஒருவேளை அவர் என்னை கண்டுபிடித்து விட்டார் என்றால் என்னை சபித்து விடுவாரே. ஆசீர்வாதத்திற்கு பதிலாக நான் சபிக்கப்பட்டவராக போய்விடுவேனே. ஆகவே என்னை இந்த நீ செய்யக்கூடிய அந்த திட்டத்திலிருந்து விலக்கி விடும் என்று அவன் தன்னுடைய தாயிடத்தில் வேண்டுகின்றான். என் தகப்பன் என்னை சபித்து விடுவார், அந்த சாபம் எனக்கு வேண்டாம் என்று அவன் நிராகரித்தான். தாய் விடவில்லை. தாய் ஏற்கனவே அந்த சிரேஷ்ட புத்திரம், அந்த சிரேஷ்ட புத்திரத்தின் அடிப்படையிலான குடும்பத்தினுடைய அந்த ஆசீர்வாதம் இவனைத்தான் சென்றடைய வேண்டும் என்ற அந்த பரத்தினுடைய தீர்மானத்தை வேதத்தில் இருந்து தன்னுடைய விசுவாசத்தின் மூலமாக அவள் கற்றுக்கொண்டால், தெரிந்து கொண்டால், அவள் ஒரு நல்ல முடிவை காணவே அதில் தான் பங்கேற்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அதற்கு அவன் உடன்பட்டான். சிரேஷ்ட புத்திர பாகத்தின் நிமித்தமாக தான் ஏசாவை ஏமாற்றி போட்டேனே என்று அவனுக்கு உணர்வில்லை. ஏனென்றால் அது அவனிடத்திலிருந்து அவன் தட்டி பறித்த ஒன்றல்ல, அந்த ஏசாவினால் விற்று போட்ட ஒன்று. இவன் பிடித்துக் கொள்ளவில்லை, இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று என்பதை இவன் நன்றாக அறிந்து கொண்டிருந்தான். Esau could not really say that Jacob took away the birthright. Esau gave it away. தனக்கு வேண்டாம் என்று ஏசாவினால் கொடுக்கப்பட்ட ஒன்று என்பதை ஏசாவே நன்றாக அறிந்திருந்தான். அந்த புத்திர பாக்கியத்தை, சிரேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபு தன்னுடைய வம்சாவளியில் மேசியா வருவது ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்பதை அவன் அறிந்து அது நடக்க தான் எதையும் செய்வேன், என்னுடைய வித்திலிருந்து, என்னுடைய சந்ததியிலிருந்து மேசியா ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்பதற்காக நான் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வேன். அது உலக கண்களுக்கு எப்படியாக புலப்படுமோ அது எனக்கு கவலை இல்லை. I won't get Messiah in my lineage. என்னுடைய சந்ததியில் மெஸ்ஸியா வர வேண்டும். தேவனுக்கு பிரியமானவர்களே, இதை ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக அவன் கருதினான். அதற்காக எதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டானோ, எதை செய்யலாம் என்று அவன் யோசித்தானோ அவற்றை எல்லாம் செய்தான். மூன்றாவதாக ரெபேக்காள். வாட் இஸ் ஹர் ஃபேஸ்? ரெபேக்காளுடைய உண்மை முகம் என்ன?
ஏசா தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை ஏற்கனவே யாக்கோபினிடத்தில் விற்று போட்டதை வைத்து அந்த ஆசீர்வாதத்திற்காக யாக்கோபே தகுதியுடையவன் என்று அவள் தீர்மானித்தாள். சட்டப்பூர்வமாக அவரிடம் சிரேஷ்ட புத்திர பாகம் இருந்துச்சு. இதுவே ஈசாக்கு ஆசீர்வதிப்பதற்கான அடிப்படை ரிக்வயர்மெண்ட். குடும்பத்தின் தலைவனாகிய அந்த தந்தை தனக்கு அடுத்து வரப்போகின்ற மகனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவன் முதலாவது பிறந்திருக்க வேண்டும். அந்த முதலாவது பிறந்திருக்கக்கூடிய அந்த முதல் மகன் கரத்தில் சிரேஷ்ட புத்திர பாகம் இருக்க வேண்டும். ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை ஏற்கனவே யாக்கோபிடம் விற்று போட்டதை வைத்து அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவன் யாக்கோபே என்று இந்த ரெபெக்காள் தீர்மானித்தாள். அதை பெற்று தருவதற்கு அவள் குறுக்கு வழிகளை கண்டிப்பாக உபயோகித்தாள். அவளுடைய நோக்கம், அந்த நோக்கத்தின் முடிவு நன்மையாகப்பட்டதனால் இந்த யாக்கோபு அவளுக்கு உடன்பட்டான். யாக்கோபு அந்த யாக்கோபினிடத்தில் அந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போடும் பொழுது, கூழுக்காக விற்று போடும் பொழுது அங்கு ரெபெக்காள் இல்ல. யாருடைய சமூகத்தில் அதை விற்று போட்டான் என்றால் தேவனுடைய சமூகத்தில் அதை விற்று போட்டான். ரெபெக்காவுடைய சமூகத்தில் அவன் விற்று போடவில்லை. ரெபெக்காள் ஈசாக்கை வஞ்சிக்க, ஏமாற்றுவதற்கு, அந்த ஆசீர்வாதத்தை தன்னுடைய இளைய மகனுக்கு பெற்றுத் தருவதற்கு 2 காரியங்களை உபயோகித்தார். 2 காரியங்கள். ஒன்று ஆகாரம், மீல். 2வது வஸ்திரம். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் சாத்தான் இந்த 2 காரியங்களை வைத்துத்தான் தன் திட்டத்தை கிறிஸ்தவ சமுதாயங்களில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றான். ஆகாரம், எந்த உணவு ஈசாக்கினால் விரும்பி கேட்கப்பட்டதோ அந்த உணவை போன்று, அந்த ஆகாரத்தை போன்ற ஆகாரம், அதற்கு ஒத்த ஆகாரம், அதை போன்ற டூப்ளிகேட்டான ஆகாரம் தயாரிக்கப்பட்டு ஈசாக்கினிடத்தில் கொடுக்கப்பட்டது. ஏமாற்றுவதற்கு அந்த ஆகாரத்திற்கு ஒப்பாக, அந்த ஆகாரத்தை போன்றே அந்த ஈசாக்கு எந்த நிலையில் அந்த ஆகாரத்தை எதிர்பார்த்தானோ அந்த நிலையில் அந்த ஆகாரத்தை இவள் செய்து, அதே ருசியோடு, அதே வாசனையோடு, பட் இன் டூப்ளிகேஷன். ஆனால் அதுவல்ல ஈசாக்கு கேட்ட அல்லது ஈசாக்கு எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஆகாரம் அதுவல்ல. இட் இஸ் ஒன்லி a imitation, food of imitation. வேதத்தில் ஆகாரத்தை குறித்து வேதம் பேசுகின்றது. ஆகாரம் அல்லது அப்பம். ஆகாரம் என்றால் அவரது வார்த்தை, ஆகாரம் என்றால் சத்தியம். தகப்பனை அணுகுவதற்கும் அவரது ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் உண்மையான ஒரு ஆகாரம் உண்டு. The original food that was expected of Isaac. ஆனால் இங்கு அதே போன்ற ஒரு ஆகாரத்தை, அதே சுவையோடு, அதே வாசனையோடு
மனித கரத்தில், எந்த கரத்திலிருந்து அந்த ஆகாரத்தை ஈசாக்கு எதிர்பார்த்தானோ அந்த கரத்திலிருந்து அல்ல, அவனை ஏமாற்றும்படியாக சதி திட்டத்தின் அடிப்படையில் வகுக்கப்பட்ட அந்த ஆகாரத்தை, தேவனுக்கு பிரியமானவர்களே, அங்கு அவனுக்கு உண்பதாக வைக்கப்பட்டது. பரலோகம் எதிர்பார்த்த ஆகாரம் அல்ல, தேவன் எதிர்பார்த்ததும் அல்ல. ஆனால் அதே போன்று, அதே வாசனையோடு, அதே ருசியோடு, அதற்கு பதிலாக செய்யப்பட்ட ஒரு பொய் ஆகாரம், பொய்யான சத்தியம், பொய்யான தாற்பயங்கள், தவறான தீர்க்க தரிசன தெளிவுரைகள், விளக்கங்கள் இன்றைய கிறிஸ்தவ உலகில் என்ன செய்து கொண்டிருக்கின்றது? வளம் வந்து கொண்டிருக்கிறது. பரலோகத்தின் தேவனை ஏமாற்றுவதற்காக ஈசாக்கு எதிர்பார்த்த ஆகாரத்தை போன்று, ஆனால் வேறு கரங்களினால் செய்யப்பட்ட ஆகாரம், ஏமாற்றுவதற்கென்றே ஆயத்தம் செய்யப்பட்ட ஆகாரம், ஏமாற்றுவதற்கென்றே இந்த நாட்களில் உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய சத்தியம், மேன் மேட் ட்ரூத்ஸ், தேவனுடைய சமூகத்தை நாட வேண்டும் என்பதற்காக, தேவனுடைய சமூகத்தை அணுக வேண்டும் என்பதற்காக, தேவனுடைய சமூகத்தை நாடி அவருடைய திருக்கரங்களில் இருந்து பெற வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் சத்ருவாக சாத்தான் வகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாற்று வழி, மாற்று யுக்தி, இதைத்தான் சத்ருவாக சாத்தான் இன்றைய நாட்களில் கிறிஸ்தவ உலகத்தில் செய்து கொண்டிருக்கின்றான். பரலோகத்தின் தேவனுக்கு பிரியமான அந்த சத்தியத்திற்கு ஒப்பான நிலையில், அதே போன்று தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கக்கூடிய வகையில் unbiblical truths based on tradition, என்னவெல்லாம் வேதத்தில் சத்தியம் என்று பரலோகத்தின் தேவன் நம்முடைய கரத்தில் அதை பொக்கிஷமாக எழுதி கொண்டிருக்கிறாரோ அதற்கு பதிலாக, அதற்கு இணையாக, அதே போன்று இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் தப்பறையான தாற்பயங்கள் தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திற்கு அடுத்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக அந்த தாற்பயங்கள், சத்தியம் மாற்றப்பட்டு அவர்களுடைய தேவைகளை, இந்த பூலோகத்தில் தேவைகளை சந்திப்பதற்கு ஏதுவாக அந்த சத்தியங்கள் மாற்றப்பட்டு ஒவ்வொருடைய கரங்களிலும் தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவதாக அவள் உபயோகித்தது வஸ்திரம். முதலாவது அவள் உபயோகித்தது ஆகாரம். அந்த ஆகாரத்திற்கு இணையான பொய்யான ஆகாரத்தை அவள் ஈசாக்கை ஏமாற்றுவதற்காக கொண்டு சென்றால். இரண்டாவது வஸ்திரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, ரெபேக்கா வீட்டிலே தன்னிடத்தில் வைத்திருந்த ஏசாவின் நல்ல வஸ்திரங்கள், குட்லி கார்மெண்ட்ஸ். இந்த குட்லி கார்மெண்ட்ஸ், நல்ல வஸ்திரங்களை அவள் எங்கு வைத்திருந்தாள் என்றால், அவள் தன் கரத்தில, பொறுப்பில, தன்னுடைய வீட்டிலே வைத்திருந்தாள். அப்படி என்றால் அந்த வஸ்திரத்தினுடைய மேன்மை, அந்த வஸ்திரத்தினுடைய முதன்மை, அந்த வஸ்திரத்தினுடைய மகா உன்னதமான ஒரு காரியம் வேறு எதுமாக இருக்க முடியாது. It was a special garment. Special garment meant only for a special occasion, used by the very special kind of a people, the firstborn. விசேஷ நாட்களில் விசேஷ காரியங்களுக்காக விசேஷமான தகுதியை பெற்ற அந்த சிரேஷ்ட புத்திரத்தை தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒருவனால் மாத்திரம் அணிந்து கொள்ளக்கூடிய அந்த வஸ்திரம் தன்னிடத்தில் வைத்திருந்தால், தன்னுடைய வீட்டில் வைத்திருந்தால், ஈசாக்கானவன் அவன் சிரேஷ்ட புத்திரன்,
குடும்பத்தின் முதல் ஆண்மகன் அந்த ஆடையை, அந்த அணிகலனை அவனிடத்தில் கொடுத்திருக்கவில்லை. ஏன்? அவன் அந்நிய நுகத்தில் என்ன செஞ்சான்? திருமணம் முடித்தவனாக காணப்பட்டான். அந்நிய ஸ்திரீகளோடு அவன் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தான். எதுவெல்லாம் தேவனுடைய சமூகத்திற்கு விரோதமாக காணப்பட்டதோ அவற்றை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருந்தவனாக இருந்தான். ஆகவே அந்த உன்னதமான வஸ்திரத்தை, சிரேஷ்ட புத்திரத்தை தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கக்கூடிய ஸ்லாக்கியம் பெற்ற அந்த முதல் ஆண்மகனுக்கு இடத்தில் காணப்பட வேண்டிய அந்த வஸ்திரத்தை அவன் என்ன செஞ்சா? அவன்கிட்ட கொடுக்கல, அவள் தன்வசமாக வைத்திருந்தாள். ஏன்? அவன் அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை 20 வருஷத்துக்கு முன்பதாக விற்று போட்டு விட்டான். He has no claim over it. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு விசேஷ நாட்களில் அணியக்கூடிய ஒரு ஆடை அது. இட் இஸ் a special kind of garment and a priestly garment. அந்த ஆடையை யார் அணிய வேண்டும்? யார் சிரேஷ்ட புத்திர பாகத்தை வைத்திருக்கிறானோ அவன் அணிய வேண்டும். யார் ஒரு சிரேஷ்ட புத்திர பாகத்தை வைத்திருப்பான்? அந்த குடும்பத்தின் உள்ள தலைச்சின் பிள்ளை, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதலாவது ஆண்மகன். இந்த அனுபவத்தில் அது விற்கப்பட்டு வாங்கினுடைய கரத்தில் இருந்துச்சு. அந்த சிரேஷ்டபுத்திர பாகம் எங்க இருந்துச்சு? அது அந்த குடும்பத்தின் முதலாவது தலைமகனிடத்தில் இருக்கணும். ஆனால் அது விற்கப்பட்டாகிவிட்டது. அது விற்கப்பட்ட உடனே யாரிடம் அது விற்கப்பட்டதோ அவனுடைய பொறுப்பில், யாருடைய பொறுப்பின் கீழாக அவன் இருந்தானோ அந்த ரெபெக்காள் இடத்தில் அது இருந்தது. ஆசீர்வாதம் யாருக்கு? சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்றவனுக்கா? அந்த சிரேஷ்ட புத்திர பாகியத்தை வாங்கியவனுக்கா? எவனிடத்தில் அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் இப்பொழுது இருக்கின்றதோ அவனுக்கு. அந்த வகையில் யார் அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை வைத்திருக்க வேண்டும்? யாக்கோபு. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த வேதத்தின் பகுதியை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். ஏன் இந்த அனுபவம் நமக்கு? ஒரு குடும்பத்தில் தாய், தகப்பன், அருமையான 2 பிள்ளைகளுக்கு நடுவே நடக்கக்கூடிய அந்த குடும்ப பிரச்சனை நமக்கு எதற்கு? இந்த வேத பகுதியை வைத்துத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உபமானத்தை சொல்லுகின்றார். இந்த வேதத்தில் இந்த பகுதியை அடிப்படையாக வைத்து மத்தேயு புத்தகம் 22வது அதிகாரம் வசனங்கள் 1 to 15 வரைக்கும், பரலோக ராஜ்யம் யாருடையது? அங்கு பதில் சொல்றார். பரலோக ராஜ்யம் தன்னுடைய குமாரனுக்கு திருமணம் செய்த ஒரு ராஜாவிற்கு ஒப்பாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்குதா? ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் முடித்து வைக்கும்படியாக ஆசைப்பட்டான். அந்த கல்யாணம் செய்த அந்த ராஜாவிற்கு ஒப்பாக இருக்கிறது. அவனுடைய அனுபவத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. அக்காலங்களில் என்ன செய்வார்கள்? திருமணம் நடைபெறுவதற்கு முன்பதாக, கல்யாணம் நடைபெறுவதற்கு முன்பதாக 1 மாதம் 2 மாதங்களுக்கு முன்பதாகவே யாரெல்லாம் அழைக்கப்பட வேண்டுமோ அவர்களை எல்லாம் வரிசைப்படுத்துவார்கள். அதிலும் இது ராஜாவினுடைய திருமணம் என்பதனால் யாரும் விட்டு போக கூடாது என்பதை மனதில் வைத்து யாரையெல்லாம் கூப்பிட வேண்டும் என்பதை அவர்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த நபர்களுக்கு அவர்களை அழைக்கும்படியான ஒரு அழைப்பும், அழைக்கப்பட்டவர்கள் அணிந்து வரும்படியான ஒரு அணிகலனும், வஸ்திரத்தையும் அந்த கார்டு பிளஸ் தி கார்மெண்ட் அந்த குடும்பத்தின் தலைவரிடத்தில் கொடுத்து விட்டு வருவார்கள். வேதம் என்ன சொல்லுகின்றது?
அந்த விசேஷித்த ஆடை, அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வரச் சொல்லக்கூடிய ஒரு அழைப்பு, அதை அடையாளப்படுத்த ஒரு விசேஷித்த ஆடை, திருமணத்துக்கு முன்னதாகவே கொடுக்கப்பட்ட அந்த ஆடை, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்தில் பங்கு கொள்ள தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஆடை. அந்த வஸ்திரம் இல்லை என்றால், கிறிஸ்து நல்ல சொல்றார், வஸ்திரத்தையும் அழைப்பையும் மாதங்களுக்கு முன்னதாக கொடுத்து நீங்கள் வரும்பொழுது அந்த கல்யாண வஸ்திரத்தை என்ன செய்யணும்? அணிந்து வர வேண்டும். அந்த கல்யாண வஸ்திரத்தை அணிந்து வந்தால்தான் you will have an entry into the hall. இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த வஸ்திரத்தை வாங்கிக் கொண்டு அதை அணியாமல் அழைப்பை பெற்று வஸ்திரத்தை அணியாமல் ஒருவன் கல்யாணத்திற்கு வருவான் என்றால், இங்கு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவன் என்ன செய்வான்? புறம்பான இருளிலே போடக்கூடிய தண்டனைக்கு உட்படுவான். He will be cast into punishment. ஈசாக்கு இங்கு ஆசீர்வாதத்திற்கு தன்னை தகுதிப்படுத்தும்படியாக சிரேஷ்ட புத்திர பாகம், the first born status, அதை அடையாளப்படுத்தும் வண்ணமாக அணிந்து வரக்கூடிய விசேஷித்த ஆடை. ஈசாக்கிற்கு முன்பதாக அவன் நிற்க வேண்டும் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் அந்த குடும்பத்தின் முதல் ஆண்மகன் என்று அவனை உறுதி செய்யக்கூடிய, அவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிரேஷ்ட புத்திர பாகம், தகப்பனுடைய அந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் மாத்திரமல்ல, அதை உறுதி செய்யக்கூடிய, அந்த குடும்பத்தின் முதல் ஆண்மகன் என்பதை உறுதி செய்யக்கூடிய அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை உறுதி செய்யக்கூடிய ஆடையை அவன் அறிந்து வர வேண்டும். It should go along the garment. விசேஷித்த ஆடை. அந்த ஆடை இல்லை என்றால் there will be no entry, there will be no blessings conferred. அந்த ஆடையை அவன் அணிந்து வர வேண்டும். இதை ஆசீர்வாதத்தை வாங்குபவரும் அதை கொடுப்பவரும் கூட என்ன செய்ய முடியாது? மீற முடியாது. காலம் தொற்று ஒரு வழக்கத்தை அந்த இஸ்ரவேல் சந்ததியில் தேவன் உருவாக்கி வைத்திருந்தார் என்றால், அதை பெறுபவரும் சரி கொடுப்பவரும் சரி என்ன செய்ய முடியாது? மீற முடியாது. யாக்கோப்பினுடைய அந்த அவனுடைய அனுபவத்தில் அந்த ஆடை விசேஷப்படுத்தப்பட்ட ரெபெக்காள் வீட்டில் அவள் கரத்தில் வைத்து காக்கப்பட்ட ஆடை, பரிசுத்தமான ஆடை. அதை அவள் யாருக்கு அணிவிக்க வேண்டும்? எவன் ஒருவனிடத்தில் சிரேஷ்ட புத்திர பாகம் அப்பொழுது இருக்கின்றதோ அவனுக்கு அவள் அணிவிக்க வேண்டும். இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் ஒருவன் கரத்திலும் அதை வைத்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பானிடத்தில் அது இல்லாததுமாக இருந்துச்சு. யாருடைய கரத்தில் அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் இருக்கணும்? முதலாவது பிறந்தவனிடத்தில், அவனிடத்தில் அது இல்லை. பிரையாரிட்டி படி பார்க்க போனா இப்போது அவர் அந்த ஆசீர்வாதம் யாரை சென்று சேர வேண்டும்? யாருடைய கரத்தில் அந்த சிரேஷ்ட புத்திரம் இருக்கின்றதோ அவனுக்கு. யாருடைய கரத்தில் அது இருக்க வேண்டுமோ, ஃபர்ஸ்ட் பானுக்கல்ல, அவனிடம் அது இல்லை. இப்பொழுது இங்கு சிரேஷ்ட புத்திர பாகத்தை ஏசா தன் சுய நினைவில் தேவனுடைய பெயரை வைத்து அவன் விற்று போட்டான். அதற்கு தேவன் சாட்சி.
சட்டப்பூர்வமாக அவன் அதை விற்று போட்டான். இவன் அதை வாங்கிக் கொண்டான். இப்போது சிரேஷ்ட புத்திர பாகம் 20 ஆண்டுகளாக யாருடைய வசம் இருந்தது என்றால் யாக்கோபினுடைய வசத்தில் இருந்துச்சு. 20 ஆண்டுகளாக அதற்கான உரிமையை தான் அதை வைத்து இருப்பதால் செய்ய வேண்டிய கடமைகளை யார் செய்து கொண்டிருந்தார் என்றால் அந்த வீட்டில் யாக்கோபு செய்து கொண்டிருந்தான். ஆகவே அவனே தன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்திற்கு தகுதியுடையவன் என்று ரெபெக்காள் தீர்மானித்தாள். கிறிஸ்து தன்னுடைய ஓமானத்தில் அதைத்தான் சொல்ல பிரயாசப்படுகின்றார். எவன் ஒருவன் கல்யாண வஸ்திரத்தை அணிந்து வரவில்லையோ, எவன் ஒருவன் கல்யாண வஸ்திரத்தை அணிந்து வருகின்றானோ, எவன் ஒருவன் கல்யாண வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டு அதை அணியாமல், அதனுடைய மகத்துவத்தை உணராமல், அதனுடைய மேன்மையை புரிந்து கொள்ளாமல் அந்த வஸ்திரத்தை அணியாமல் வருகின்றானோ, விற்று போட்டவனாக வெறும் உடம்பில் இருக்கின்றானோ, அவன் விருந்திலிருந்து மாத்திரமல்ல, கிறிஸ்து நன்றாக சொல்கிறார், he should not be only cast out of the meal served feast, he should be cast into a great punishment. இருளிலே பாழ்கடிப்பில் போட கடவன். ஏசாவும் அந்த வஸ்திரத்தை தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகம் விற்கப்பட்டதால் அதை அணியும் வாய்ப்பை இழந்தவனாக அவன் வெறும் உடம்பில் ஈசாக்கிற்கு முழுவதாக நின்று கொண்டிருந்தான். அதை அவன் தன் கரத்தில் வைத்திருந்தானோ, எவன் அதை தன்னுடைய கரத்தில் வைத்திருந்தானோ அவன் தகப்பனிடத்தில் பெற வேண்டிய அந்த குடும்ப ஆசீர்வாதத்தை பெற தகுதி உள்ளவனாக மாறிப்போனான். ஓமானத்தில் அழைப்பையும் கொடுக்கிறாரு, அணிந்து வருவதற்கான ஆடையையும் கொடுக்கின்றார், கல்யாண வஸ்திரத்தையும் கொடுக்கின்றார். அந்த கல்யாண வஸ்திரத்தை அவமதித்த ஏசாவை போன்று காணப்பட்டவர்களே என்ன செய்வாராம்? மத்தேயு 22:13 சொல்லுது, அழுகையும் பற்கடிப்பும் உண்டாக்குகின்ற பிரபாட இருளில் அவர்கள் தள்ளப்படுவார்கள். அதுக்கு பதிலா யார போய் நீ கூட்டுவா? ஆண் மகனுக்கென்று சிரேஷ்ட புத்திர பாகம், அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறவனுக்கென்று ஒரு விசேஷித்த ஆடை வஸ்திரம், இதை இரண்டையும் இழந்த நிலையில் நிற்கக்கூடியவனை, அதை அசட்டை பண்ணினவனை, விற்று போட்டவனை, அதற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காதவனை நீ என்ன செய்ய? புறம்பாக்கி போடு. அவனை தூக்கி என்ன செய்து இருளான பாழான இருளில தூக்கி போட்டுரு. I do not want him. அதுக்கு பதிலா நீ என்ன செய்ய? இந்த யாக்கோபை போன்று மத்தேயு புத்தகம் 22:10 நீங்கள் வழி சந்திகளில் போய் அங்கு காணப்படுகிற யாவரையும், you go to highways and byways and pick up the people who would not have any address. விலாசமறியாத எங்கேயோ சென்று போய்க் கொண்டிருக்கக்கூடிய வழி சந்திகளில் காணப்படுகின்ற அவர்களை என்ன செய்ய? அழைத்து வா. அவர்களுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அவர்களுக்கும் சிரேஷ்ட புத்திரத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அவர்களுக்கும் அங்கு நடைபெறக்கூடிய அந்த விருந்திற்கும் சம்பந்தம் இல்லை. பட் யூ கோ கலெக்ட் them. There will be people like Jacob without the government, without the birthright. There will be lots of people hanging around. Bring them in. தங்களுடைய கரங்களில் தங்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய சிரேஷ்ட புத்திரத்தின் நிமித்தம் தேவனுக்கு பிரியமானவர்களே அணிவதற்கு கொடுக்கப்பட்ட அந்த வஸ்திரம் இல்லாதவர்கள்,
துணிகரமாக அதை விற்று போட்டதினால் அந்த விருந்து அழைப்பிற்கு தகுதியற்று நிற்கக்கூடிய ஏசாவை போன்று நிற்கக்கூடிய இஸ்ரவேல் புத்திரர்கள், நீ என்ன செய்யாத, விருந்து அதற்காக நிறுத்தி விடாதே. Don't stop the feast. Let the feast be ongoing. Don't stop it, but change the people who partake the feast. அந்த விருந்தில் பங்கு கொள்ள வேண்டியவர்களை நீ மாற்று. அந்த விருந்தை என்ன செஞ்சிடாத, கேன்சல் பண்ணிடாத. துணிகரமாக விட்டு போட்டதால் அந்த அந்தஸ்தின் அழைப்பில் இருந்து தகுதியற்றவர்களாக நிற்கக்கூடிய ஏசாக்களை பற்றி நீ கவலைப்படாத. Throw them away. அந்த விருந்திற்கு தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்கு தகுதியற்றவர்களாக ஐவேசிலும் பைவேசிலும் இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த விலாசமறியாத மக்கள் என்ன செய்ய கொண்டு வா. There are people like Jacob who are so great in their faith. தேவனுக்காக தன்னுடைய சந்ததியில தன்னுடைய வித்திலிருந்து மேசியா வர வேண்டும் என்ற ஆதங்கம் கொண்ட அநேக மக்கள், அவர்களை கொண்டு வா. தகப்பனுடைய ஆசீர்வாதத்திற்கு சட்டப்பூர்வமாக தகுதியற்றவனாக அவன் காணப்பட்டாலும், அந்த விருந்திற்கு வருவதற்கு அவர்கள் அழைக்கப்படுவதற்கு எந்த சட்ட ரீதியும் இல்லாது அவர்களுக்கு இருந்தாலும், அவர்களை கொண்டு வா. எப்படியாக யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றானோ அப்படியாக, எப்படியாக அந்த அந்த யாக்கோபு அதை பெறுவதற்கான தகுதியை பெற்றானோ, சிரேஷ்டபுத்திர பாகத்தை அவன் வாங்கினானோ, ஏசா அந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டானோ, அவனை கூட்டு வா. இந்த ஏசா என்ன செய்யறான், அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டு விட்டு அதே வீட்டில் 20 வருஷம் தன் தகப்பனோடு அவன் சஞ்சரிக்கின்றான். 20 years அவன் விற்று போட்ட நாளிலிருந்து ஈசாக்குக்கு முழுவதாக அவன் ஆசீர்வாதத்திற்கு நின்ற அந்த நாள் வரைக்கும் 20 வருஷங்கள். இந்த 20 வருஷங்களாக அந்த ஈசாக்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றான், இந்த ஏசாவினிடத்தில் அவனிடத்தில் இருக்க வேண்டியது அந்த சேஷ்டபுத்திர பாகம் அவனிடத்தில் இருக்கின்றது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றான். 20 வருடங்களாக இந்த ஏசா தன்னிடத்தில் இந்த சேஷ்டபுத்திர பாகம் இல்லை என்று தன்னுடைய தகப்பனிடத்தில் சொல்ல, அவன் தன்னுடைய பொய்யை என்ன செய்கின்றான், 20 வருஷங்கள் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறான். உண்மையை சொல்ல தன் தகப்பனிடத்தில் அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணி அவரிடத்தில் இருந்து பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை பெறும்படியாக அவன் ஆசைக்கின்றான். அந்த குடும்பத்தை ஆன்மீக ரீதியில் ஸ்பிரிச்சுவலா அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பொறுப்புக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அவன் பெறும்படியாக தன்னுடைய தகப்பனை அவன் ஏமாற்றும்படியாக அவனுக்கு முழுவதாக அவன் வந்து நிற்கின்றான். யாக்கோபு பஸ்டுபானாக இல்லாவிடனும், சேஷ்ட புத்திரனாக அவன் இல்லாவிடனும், அந்த சேஷ்ட புத்திரத்தை எப்படியாக பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனால் கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியமாகிய மேசியாவை தன்னுடைய வித்திலிருந்து பெற வேண்டும் என்ற வாஞ்சியை அவன் உடையவனாக இருந்தான். அந்த ஆர்வம் அவனிடத்தில் இருந்துச்சு, அந்த பொறுப்பு அவனிடத்தில் இருந்துச்சு, அந்த ஏக்கம் அவனிடத்தில் இருந்துச்சு. In the sight of sightless Isaac, not the second son Jacob, but Esau was the chief. Esau was the great supplanter. பார்வையற்ற அந்த ஈசாக்கினுடைய பார்வையில் அந்த இரண்டாவது மகனாகிய யாக்கோபு எத்தனாக தெரியவில்லை. அந்த யாக்கோபு ஏமாற்றுவாதியாக அவனுக்கு தெரியல. ஈசோ காணப்பட்டான். தேவனுக்கு பிரியமானவர்களே,
இந்த வேதத்தின் பகுதியை நீங்கள் நன்றாக தியானித்து ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் தேவன் யாக்கோபை சபிக்கவே இல்லை. அநேக நேரங்களில் கடந்து போன நாட்களில் அந்த ஈசாக்கை அவர் சபித்துக் கொண்டிருந்தார். யாக்கோபை அவர் சபிக்கவில்லை. யாக்கோபை போன்று தகுதியற்றவர்களாகிய நமக்கும் பரம் பாராட்டக்கூடிய அழைப்பு. எங்கு செல்வோம், எப்படி இருப்போம் என்று அங்கலாய்த்து இந்த உலகத்தில் எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கக்கூடிய ஹைவேஸிலும் பைவேஸிலும் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் யார் தேவனுடைய சமூகத்தில் அந்த விருந்தினை பங்கு கொள்ள வேண்டுமோ அந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். யாக்கோபை போன்று அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக. அந்த யாக்கோப்பு தன்னிலிருந்த ஆர்வம், பொறுப்பு, ஏக்கம் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தின் மீதான விசுவாசத்தால் பெறப்போகின்ற சிரேஷ்ட புத்திர பாகத்தின் வழியாக அவன் பெறப்போகின்ற அந்த சந்ததி 20 வருடங்களுக்கு பிறகு அந்த சிரேஷ்ட புத்திரத்தை பாகத்தை பெற்ற பிறகு 20 வருஷங்களுக்கு பிறகு பெறப்போகின்ற குடும்பத்தினுடைய அந்த ஆசீர்வாதம். தேவனுக்கு பிரியமானவர்களே, அதை எங்கோ இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் பாராட்டுவதற்கு தயவு புரிந்தவராக இருக்கின்றார். சட்டப்பூர்வமாக யூதர்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலான அந்த ரட்சிப்பு தகுதியற்ற நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அந்த ரட்சிப்பின் வாசல் திறக்கப்பட்டிருக்கின்றது. எங்கேயோ தெரிந்து கொண்டிருந்த நீங்களும் நானும் அதை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். தகுதியற்ற நமக்கு கிறிஸ்து பாராட்டக்கூடிய ரட்சிப்பு, கல்யாண விருந்திற்கான அழைப்பு, அதற்கான வஸ்திரம், எப்படியாக அந்த வழிநடைகளும் காணப்பட்ட அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை போன்று யாக்கோபை போன்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு எனக்கும் அந்த விருந்திற்கான அழைப்பையும் நாம் ரட்சிக்கப்படுவதற்கான தகுதியையும் தேவன் நம்முடைய தகுதி பெறாமல் கொடுக்கின்றார் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த அனுபவத்தை எழுதும்படியாக பரலோகத்தினால் தன்னுடைய கரத்தினால் எழுதும்படியாக படிக்கப்பட்ட அந்த மோசேயும் இந்த ரட்சிப்பு குறித்து எப்படிலாம் ஏங்கி தவித்திருக்கின்றார்கள் என்று பார்த்தீங்களா? தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வம்சத்தில் வர வேண்டும் என்று அவன் பட்ட பிரயாசம் அவனை தேவனுடைய சமூகத்தில் அவருடைய ஆசீர்வாதத்திற்கு தகுதிப்படுத்தியது. அதே போன்று அந்த பரத்திற்கு நீங்களும் நானும் வர வேண்டும் என்று கிறிஸ்து நமக்கு பாராட்டியிருக்கக்கூடிய அந்த அழைப்பு, ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் நமக்கு பாராட்டியிருக்கக்கூடிய அந்த வஸ்திரம். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்மை பரலோகத்தில் இணைத்துக் கொள்வதற்கு ஏதுவாக அந்த கல்யாண விருந்தில், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்தில் நீங்களும் நானும் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக பரலோகம் நமக்கு பாராட்டியிருக்கக்கூடிய மேலான ஸ்லாக்கியம். தப்பான ஆகாரத்தை இந்த உலகத்தில் சத்ருவாகிய சாத்தான் பரலோகத்தின் சத்தியத்திற்கு ஏதுவாக நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கான். அதையெல்லாம் நாம் அடையாளம் கண்டவர்களாக சரியான அந்த ஆடையை, வஸ்திரத்தை அணிந்தவர்களாக அவர் வரும் அந்த நாளிலே இதோ இவருக்காக காத்திருந்த இவருடைய ரட்சிப்பிலே களிக்கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தில் நீங்களும் நானும் காணப்பட தேவன் தாமே உங்கள் அனைவருக்கும் தயவையும் கிருபைகளையும் பாராட்டும்படியாக நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கின்றேன். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உடைய தூய நாமத்திற்கு துதி கன மகிமை என்னாலும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவரீர் நேர்களுக்கு பாராட்டிய உன்னதமான சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த சத்தியம் அநேகருடைய உள்ளங்களை எட்டி சேரும்படியாக அன்பின் தெய்வம் அவருடைய உள்ளங்களில் பேசும். என்னுடைய வாழ்க்கையில் நீர் தகுதி
பாராட்டியிருக்கக்கூடிய இந்த மேலான பரலோகத்தின் ஸ்லாக்கியத்திற்காகவும் உமோடு நாங்கள் பந்தி அமரக்கூடிய மாபெரும் உன்னதமான அந்த விருந்திற்காகவும் உமக்கு நன்றியும் சோத்திரங்களும் ஏறெடுக்கின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. இந்த சத்தியத்தை அங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவரீர் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசியறலும். இந்த சத்தியத்தின் தாக்கத்தை அவர்களுடைய உள்ளங்களில் ஏற்படுத்தியறலும். உங்களுடைய வருகைக்காக அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கேற்ற ஒரு பெரும் சூழலை அவர்களுக்கு உண்டாக்கியறலும். எங்களை தாழ்த்துகிற வெறுமையாக்கிறோம் கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்ற எங்கள் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த சத்தியத்தை அங்கங்கு பல்வேறு இடங்களில் இருந்து இணையத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவரீர் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.